டிசம்பர் 8, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 332 எழுத்தாளர் மைத்ரேயனின் மொழிபெயர்ப்பு உலகச் சிறுகதை பகுதியில் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் யூன் சோயின் ஆங்கில கதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் எழுத்தாளர் மைத்ரேயன் அவர்கள். கதையின் பெயர் ஸ்கின்ஷிப், பகுதி 1. கொரியாவின் ஒரு நாள் காலையில் என் சகோதரன் சீவோவும் நானும் கருஞ்சிவப்பு நிறத்தில் அழுத்தப்பட்ட கம்பளியால் செய்த எங்கள் மேலங்கியை அணிந்து கொண்டு பள்ளிக்கூடம் போவதாக பாவனை செய்ய கிளம்பினோம். குலுங்கும் புத்தக பைகளுடன் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து செல்லும் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து கொண்டு மெயின் ரோடுக்கு சென்றோம். கதவுகள் மூடியிருந்த ரெஸ்டாரண்ட்டுகளின் முகப்பு ஜன்னல்களில் உணவு பட்டியல்கள் ஒட்டப்பட்டிருந்தன. கத்தி நூடில்ஸ், இரத்த சாசேஜ், எருது எலும்பு சூப், அவற்றை தாண்டி கூண்டுகளுக்குள் அடைப்பட்ட 2 நாய்கள் இருந்த காலி மனையை தாண்டி போனோம். அம்மாக்கள் வீட்டு ஜன்னல்களில் தலையை நீட்டி தெருவில் செல்லும் குழந்தைகளிடம் உத்தரவுகள் பிறப்பித்துக் கொண்டிருந்தனர். கடைக்காரர்கள் தங்கள் விற்பனை பொருட்கள் மீது மூடியிருந்த தார்பாய்களை தூக்கி எடுத்து அவற்றை பார்வைக்கு கொண்டு வந்தனர். தங்கள் அடர்த்தியான மூங்கில் துடைப்பங்களால் தூசிகளை தள்ளத் தொடங்கினார்கள். ஒரு தள்ளுவண்டி சக்கரங்களில் முன்னோக்கி நகர்ந்தது. 2 துணி கொண்ட ஊதல் ஒன்றின் ஒலியை எங்கள் பின்னிருந்து கேட்டோம். திரும்பி பார்த்தால் அங்கே எங்கள் அப்பா தன் மேலங்கையின் காலரை தூக்கிவிட்டு கொண்டு கைகளை அங்கிப்பையில் வைத்தபடி நின்றார். நாங்கள் அவரை தாண்டி கவனமாக காலெட்டி வைத்து போகையில், அப்புறம் பார்க்கலாம் என்று தன் கவர்ச்சிகரமான இங்கிலீஷில் சொன்னார். அவர் அத்தனை வசீகரமாக தெரிந்தார். கூட்டம் நெறியும் இடங்களில் பஸ்கள், கடைத்தெருகள் இத்தியாதி பாட்டிமார்கள் அவர் கையை தட்டி அதை அவரிடமே சொல்வார்கள். நான் சாலையில் சற்று மெதுவாக நடந்தபடி எங்கள் அப்பா மெயின் ரோடிலிருந்து எந்த தெருவில் திரும்புகிறார் என்று கவனித்தேன். வலமா இடமா? அவர் இடப்பக்கம் திரும்பினார். அப்படியானால் அவர் வேலைக்கு போகிறார் என்று அர்த்தம். இன்னும் சில மணிகளுக்கு திரும்பி வரமாட்டார். சீவோவின் கையை பிடித்து கொண்டு அவனை என்னோடு இழுத்து கொண்டு நாங்கள் வந்த வழியே திரும்பி போனோம். என் பள்ளி தோழர்கள் ஆச்சரியத்தோடு எங்களை பார்த்து திரும்பி அழைத்தார்கள். சோயானா? சீயோயா? என்ன ஆச்சு? எதை மறந்துட்டீங்க? அடுக்ககத்தில் நான் மூச்சு வாங்கி கொண்டேன். எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன். அவள் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவர் வேலைக்கு போயிட்டாரா? போனார். துணியில் கட்டிய சதுர பெட்டிகளை அவற்றின் மறைவிடங்களிலிருந்து நாங்கள் வெளியே இழுத்த போது சீவோ வெறுமனே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் கம்பிகளால் ஆன வண்டியில் அவற்றை ஏற்ற உதவினான். நாங்கள் ஒரு பக்கவாட்டு தெருவிலும் ரயில் தண்டவாளங்களை தாண்டியும் பாதசாரிகளுக்கான கான்கிரீட் பாலத்தின் அடியிலும் அதை தள்ளி கொண்டு போன போது அது மேலிருந்து கீழ் வரை ஆடியது. எங்கள் ஊருக்குள் நாங்கள் நடந்து போனது அதுதான் கடைசி தடவை என்றில்லை. ஆனாலும் அது கடைசி தடவை என்பது போல நான் அனைத்தையும் உற்று கவனித்து கொண்டேன். கருக்கிய ஊசி கணவாய் மீன், வேக வைக்கப்பட்ட பட்டுப்புழு ஆகியவற்றின் வாடைகள் அங்கு தள்ளுவண்டிகளிலிருந்து வீசின. மஞ்சள் பூவுடன் காய்க்கும் பரங்கையின் வலுவான கொடிகள் காளிமனையின் உடைந்த செங்கச்சுவற்றூடே நீட்டி படர்ந்திருந்தன. ஊரின் மறுகோடியில் இருந்த அஞ்சல் அலுவலகத்தில் வண்டியிலிருந்து எல்லாவற்றையும் கீழிறக்கினோம். முகப்பு மேஜையின் பின்னிருந்து வந்த கிழவர் எங்கள் பொருட்களை பெட்டியிலிட வந்தார். அவரை அவசரப்படுத்தவோ அவருக்கு உதவி செய்யவோ முடியவில்லை. ஒரு பெட்டியின் எடையை அவர் குறைத்த போது நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். கத்திரிக்கோலை பயன்படுத்தும் போது தாடையை திறந்து மூடியபடி இருந்தார். மூதாட்டியான அவருடைய மனைவி அவரையோ அவருடைய வேலையையோ திரும்பி கூட பார்க்கவில்லை. வெளியில் மைய அலுவலகத்திலிருந்து ஓர் இளைஞன் புகைவிடும் தன் ஸ்கூட்டரில் பெரும் ஓசையோடு வந்து சேர்ந்ததை அவள் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அன்றைய அஞ்சலுக்கான பொருட்களை சேகரிக்க அலுவலகத்துக்குள் அவசரமாக விரைந்த போது அந்த வண்டியை சாய்த்து நிறுத்திவிட்டு அணைக்காமல் விட்டதால் நடைபாதை அருகே அது சத்தத்தோடு உதறியபடி நின்றது. சீவோ தனக்கான ஸ்கூட்டருக்கென்று பெரிய திட்டங்கள் வைத்திருந்தான். முதலில் ஒரு மோட்டார் சைக்கிள், பிறகு ஒரு கார். அந்த மாதிரி விஷயங்களை அவன் சர்வ நிச்சயத்தோடு
சொல்வான். எங்கள் இருவரிடையே அது ஒரு பெரிய வித்தியாசம். சிஓவின் புத்தி எப்போதும் எதிர்காலத்திலேயே இருந்தது. சிறுவனாக இருந்தபோது கூட அவன் திட்டம் போட்டு சேமிப்பதில் ஏதோ இயற்கைக்கு முரணாக தெரிந்தது. என்னவாவது செய்து ஒரு காமிக் புத்தகத்தையோ ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் ஸ்னீக்கர் காலணிகளையோ வாங்கி விடுவான். சிஓவின் எதிர்காலம் ஒரு கால் அதுதான் இறுதியில் என் அம்மாவுக்கு உந்துதலை கொடுத்ததோ. அதில்லாமல் நாங்கள் கொரியாவிலேயே என்றென்றைக்குமாய் இருந்திருப்போம். பிறகில் நம்பிக்கை வைத்து கொண்டு அப்படித்தான் சொலவடை போயிற்று. வரப்போகிறவை நல்லபடியாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு. முன்பொரு காலம் இருந்திருக்க வேண்டும். என் அம்மா அப்பாவை அப்போது நேசித்திருந்திருப்பாள். அது எனக்கு உறுதியாகப்பட்டது. இந்த நிச்சயம் எனக்கு இருக்க காரணம் அம்மாவின் இழுப்பறையில் நான் பார்த்திருந்த ஒரு வண்ணப்படம். அந்த ஒளிப்படத்தில் மஞ்சள் ஃபோர்சித்தியா புதர்வேலி ஒன்றின் செடுக்கை தாண்டி என் அம்மா வருவதற்கு உதவுவதற்கு என் அப்பா தன் கையை நீட்டுகிற காட்சி இருந்தது. அவனுடைய முகத்தில் கிளர் உணர்வும் சுய திருப்தியும் பரவி தெரிகின்றன. அவள் தலைமுடி நீண்டுள்ளது. ஒரு கால் எங்கள் அம்மா இந்த முறையும் மற்றவை போன்றதே என்று சொல்லிக் கொண்டாளோ என்னவோ. அந்த தடவைகளில் திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட கிளர்வுடன் எங்களுக்கு அவசரமாக வீட்டில் என்ன பொறுக்கிக் கொள்ள முடியுமோ அவற்றை எடுத்துக்கொண்டு அந்த அடுக்ககத்தை விட்டு பறந்தடித்து கொண்டு கிளம்புவோம். மெயின் சாலையில் ஒரு டாக்ஸியை கைகாட்டி நிறுத்தி ஏறுவோம். எங்கள் வட்டாரத்தில் டாக்ஸிகள் அத்தனை அபூர்வமில்லை என்றாலும் டாக்ஸி சவாரிகள் எங்களுக்கு என்றும் மறக்க முடியாத நினைவுகளாக இருந்தன. ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் வெள்ளை கையுறைகள் அணிந்திருப்பார்கள். அநேகமாக ஏதும் பேச மாட்டார்கள். சிஓவும் நானும் பின் இருக்கைகளில் அமர்ந்திருப்போம். எதிரெதிர் ஜன்னல்கள் வழியே வெளியே பார்ப்போம். எங்கள் தொடைகளில் இருக்கும் போட்டி இருக்கும் மரமணி விரிப்பு அழித்து கொண்டிருக்கும். எங்கள் பாட்டியின் வீட்டு வாயிலில் அழைப்பு மணியை அழுத்துவோம். கதவு திறக்க நாங்கள் காத்திருக்கையில் சிஓ வீட்டிலிருந்து என்ன தூக்கி கொண்டு வந்தான் என்று பார்த்து அநேக நேரமும் எனக்கு ஆச்சரியம் எழும். என் அப்பாவின் சிகரெட் லைட்டரை எடுத்து வந்திருப்பான். அதை திறந்து மூடிக்கொண்டிருப்பான். என் அம்மாவின் அரக்கு பசை பூசிய சிறு பெட்டியின் சாவியை எடுத்து வந்திருப்பான். அதன் கயிற்றில் குஞ்சம் தொங்கும். இரவில் நாங்கள் மூவரும் உபரியாக இருந்த அறையொன்றின் தரையில் படுத்து தூங்குவோம். சில சமயம் அலரும் எந்திரத்தின் ஒலி கேட்டு விழிப்போம். அது எங்கள் அப்பா தன் மொப்பலில் வந்திருக்கிற ஒலி என்று உடனே எங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மா உடனே எச்சரிக்கையாகி எழுந்து விடுவாள். வரவேற்பறைக்கு ஓடிப்போவாள். அதே நேரம் எங்கள் பாட்டியும் அங்கே விரைவார். இருவரும் கண்ணீர் மல்க அழைப்பு மணி கருவியை அச்சத்தோடு பார்த்து நிற்பார்கள். சில சமயம் என் அம்மா உறைந்திருந்தவள் திடீரென்று விடுபட்டு முன்கதவை நோக்கி ஓடுவாள். மற்ற நாட்களில் அவள் எல்லா சக்தியையும் இழந்தவளாய் அப்படியே சரிந்து தரையில் உட்கார்ந்து விடுவாள். அப்போது என் பாட்டி ஸ்பீக்கர் போனில் சொல்வாள், வீட்டுக்கு போ, ராத்திரியாகட்டும், வீட்டுக்கு போ. 5 கிலோ தராசோடு சிறிது போராடிய பிறகு அந்த கிழவர் ஒரு பெட்டியை நகர்த்திவிட்டு அறிவித்தார். 8 கிலோ என்று அடுத்ததை அறிவித்தார். பிறகு தன் உதட்டை ஒருமுறை நக்கிவிட்டு ஒட்டுகிற நாடாச்சுருளை எடுத்தார். அந்த பெட்டிகளில் என்ன இருக்கின்றன என்று நான் யோசித்தபடி நின்றேன். அவை கப்பல்களில் பல வாரங்களுக்கு பயணம் போகும் புத்தகங்கள், துணிமணிகள், சில மனத்துக்கு பிடித்த பொருட்கள், மிரி என்று அழைக்கப்பட்ட ஒரு பழைய பொம்மையும் அதில் உண்டு. நாடாவை ஒட்டும் கிழவரை பார்த்து நின்றபோது இந்த பெட்டிகள் போய் சேர வேண்டிய இடத்தை அடையும் என்பதில் எனக்கு அத்தனை நம்பிக்கை இல்லை என்பதை உணர்ந்தேன். காய்ந்து போன தபால் அலுவலகத்து பசை, தூரத்து சுவரில் மரச்சட்டத்தில் கண்ணாடிக்கு பின் இருந்த மஞ்சளாகி போயிருந்த கொரிய கொடி. இன்னும் சில வாரங்களில் நாங்கள் கிம்போ விமான நிலையத்தில் இருப்போம் என்பது நடக்க முடியாத நிகழ்வு. அதையும் விட சாத்தியமே இல்லாதது நாங்கள் அமெரிக்கா போவோம் என்பது. நாங்கள் இதுவரை சோல் மாநகருக்கு கூட போனதில்லை. முதியவருக்கு கொடுக்க என் அம்மா ஒரு முகவரியை பிரதி எடுக்க சொன்னாள். டோபாக் என்றாள். படிக்க சுலபமாக இருக்கும் பெரிய எழுத்துக்களாக எழுது என்று பொருள். பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷில் எழுதுவதை நன்றாக செய்வதற்காக எனக்கு முழு மதிப்பெண்கள் கிடைத்து வந்தன. அதே போல இலக்கணம், சொல்திறன் மற்றும் படித்ததை புரிந்து கொள்ளும் திறமைக்காகவும் முழு மதிப்பெண்கள் கிட்டும். 111 ஸ்ப்ரூஸ் லேன், ஆனண்டேல், VA, 22,003, USA.
எழுதும்போது நான் யோசித்தேன், இந்த முகவரி நிஜ முகவரி போல கூட இல்லை. நிஜ முகவரிகள், அதாவது கொரியாவில் உள்ள நிஜ முகவரிகள் நிறைய தகவல்களை உள்ளே பொதித்து வந்தன. நீங்கள் யார், உங்களிடம் எத்தனை பணம் உண்டோ போன்றவை. 9-2 பியோமான் ரோ 195, பியோன் கே, புச்சான் சி, கியான்கி டோ 14789. இப்படியானால் ஆன்னன்டேலை பற்றி பெயரில் எங்களுக்கு என்ன தெரிந்தது? ஆன்னன்டேல் வர்ஜீனியா மாநிலத்தில் ஃபேர்ஃபாக்ஸ் கவுண்டியில் இருந்த ஒரு சிற்றூர். அந்த மாநிலம் நியூயார்க்கிலிருந்து தெற்கே சில மணி நேர பயணத்தில் இருந்தது. என் அம்மாவின் சகோதரியும் அவளுடைய குடும்பமும் அங்கே பியானோவும் புல்வெளியும் இருந்த ஒரு வீட்டில் வசித்தனர். வீட்டின் 2 பெரிய பையன்களும் கல்லூரிகளுக்கு போய்விட்டதால் அங்கே 2 உபரி படுக்கை அறைகள் இருந்தன. அந்த 2 கல்லூரிகளை பற்றி நாங்கள் முன்னால் கேட்டதே இல்லை. UVA, மேலும் எமரி, யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியா, எமரி பல்கலைகள். அங்கே 3வது ஒன்றுவிட்ட சகோதரி இருந்தாள். சூசி என் வயதுதான். அமெரிக்க முறைப்படி கணக்கு வைத்தால் அவள் வயதும் 12. கொரியாவில் நான் 13 வயதானவள். என் அம்மாவும் என் பெரியம்மாவும் அவர்களுடைய தொலைதூர ஃபோன் உரையாடல்களில் தீர்மானித்திருந்தனர். என் இங்கிலீஷ் மிக நன்றாக உள்ளதால் வருகிற இலையுதிர் காலத்தில் நானும் சூசியோடு 7ஆம் வகுப்பில் சேர வேண்டும் என்று. என் பெரியம்மா இதன் மூலம் நானும் சூசியும் நண்பர்களாவோம் என்று நினைக்கிறாள் போல தெரிந்தது. என் பாட்டி வீட்டுக்கு போன அந்த இரவுகள். கடைசியில் நாங்கள் எப்போதுமே எங்கள் வீட்டுக்கு திரும்பி போனோம். பல நாட்களுக்கு எங்கள் அப்பா அபாரமான மனநிலையில் இருப்பார். தெருவோரங்களில் பிளாஸ்டிக் கூரைகளடியில் கூடாரமிட்டிருக்கும் வியாபாரிகளிடமிருந்து தின்பண்டங்களை எங்களுக்கு வாங்கி தருவார். பளிரென்ற சிவப்பு குழம்பு ஊற்றிய அரிசி அப்பளங்கள் சூடான இரும்பு தவளைகளிலிருந்து தெரித்து வருவனவற்றை இன்னொரு முனையில் வலையில் பிடித்து கொடுக்கப்படும் அரிசி பொரிகள், தன் சிறப்பு தயாரிப்பாக புல்கோகியுடன் மாட்டு மாமிச வதக்கல்கள், பொரித்த உருளைக்கிழங்கு துண்டுகள். அவை சிஓவுக்கும் எனக்கும் அவை மிக பிடித்த பண்டங்கள். அவர் நடத்திய சிறு கடை வீடியோக்களை வாடகைக்கு கொடுக்கும் கடை. அதில் நாங்கள் திரிய அனுமதிப்பார். 3 அமெரிக்க திரைப்படங்களை அங்கு நாங்கள் எப்போதும் பார்த்து கொண்டிருப்போம். கோட்ஸ் பஸ்டர்ஸ், இண்டியானா ஜோன்ஸ் மற்றும் பெவர்லி ஹில்ஸ் காப். அந்த படத்தின் இறுதியில் எடி மர்ஃபி பேசும் ஒரு வசனத்தை சீவோவும் நானும் முழுதுமாக ஒப்பிக்க முடிந்த காலம் அது. அதில் எடி மர்ஃபி சொல்வார், லோலா அபூர்வமானவள், புதுசாய் இருந்தவள், உலகத்தோட கொடுமைகள் எல்லாம் இன்னும் அவளை காயப்படுத்தி இருக்கவில்லை. உயிர் தெளிப்பும் வருங்காலத்துக்கான வாய்ப்புகளும் நிறைஞ்சவளாய் இருந்தா. ஆனாலும் எத்தனையோ பேர்களைப் போல அதெல்லாத்தையும் அவள் தூக்கி எரிஞ்சிட்டா. அதுதான் எதுக்காக? மன அமைதிக்காகவா? ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மாவுக்கென்று எதையோ தன் கைகளில் மறைத்து எடுத்து கொண்டு வந்தார். ஒரு கருப்பு வெல்வெட் நகைப்பெட்டி. சிஓவும் நானும் அதை அவர் தட்டி திறந்த போது பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டோம். அதில் தங்கத்தில் பதிக்கப்பட்ட சிறிய வைரக்கற்கள் இருந்த காது கம்மல்கள் இருந்தன. அந்த கம்மல்கள் அப்பழுக்கற்றிருந்தன என்று நான் நினைத்தேன். அவருடைய அந்த செயலும் கச்சிதமாக இருப்பதாக நினைத்தேன். அவர் முகத்தில் கடந்து போன கூச்ச உணர்வை பார்த்தபோது அவருடைய கையில் இருந்த இந்த சந்தோஷத்தை அவள் ஏற்க வேண்டுமென்று அவர் விரும்பினார் என்பது எனக்கு தெரிந்தது. நானும் மகிழ்ச்சி பெற்றேன். முடிவாக போகிற எதையோ நான் பார்க்க போகிறேன் என்று உணர்ந்தேன். ஆனால் எங்கள் அம்மா சிரிக்கவில்லை. அவள் ஏன் சிரிக்க மாட்டேன் என்கிறாள்? அந்த காது கம்மல்களை தன் உள்ளங்கையில் ஏந்தவும் இல்லை. தன் காது மடல்களில் இருந்த துளைகளில் நுழைத்து கொள்ளவும் இல்லை. இதுக்கு எவ்வளவு ஆச்சு என்றாள் அவள். என் அப்பாவின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை என்னால் பார்க்க முடிந்தது. புண்பட்டது, கோபம், மேலும் ஒருவேளை சிறிது தேறுதலும். என் அம்மா அந்த கம்மல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் சொன்னேன், பாருங்க எத்தனை அலங்காரமா இருக்கு. அவள் அதை லட்சியம் செய்யவில்லை. இதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டேன். வாய பொத்துங்க என்று நினைத்தேன். வாய பொத்துங்க, வாய பொத்துங்க. அந்த கணம் என்னிடம் அவளை நேசிக்க எத்தனை சக்தி இருந்ததோ அதே அளவு அவளை வெறுக்கவும் சாத்தியங்கள் இருந்ததாக நான் உணர்ந்தேன். அவள் எப்படி அவரை வேறொரு மனநிலைக்கு தள்ளினாள், உசுப்பி விட்டாள் என்று கவனித்தேன். ஆனால் எங்கள் அப்பா தன் கையை உயர்த்தவில்லை. தன்னுடைய உடலின் ஆகிருதியையும் காட்டவில்லை.
அவர் நடப்பதை நம்ப முடியாதவர் போல ஒரு அரை சிரிப்பு சிரித்தார். நான் நெசம்மா. பிறகு அந்த பெட்டியின் மூடியை அடித்து மூடினார். அன்று இரவு நானும் சிஓவும் எங்கள் அறைகளில் படுத்திருந்தாலும் விழிப்புடன் இருந்தோம். எங்கள் அப்பா சில நண்பர்களோடு வீட்டுக்கு வந்த ஒலிகள் கேட்டன. தன் சாவியை பயன்படுத்தாமல் முன்கதவை அறைந்தார். எங்கள் அம்மா வீட்டுக்குள் நடப்பதை, அந்த ஆண்கள் வீட்டுக்குள் அனுமதிப்பதை, உயரம் குறைந்த மேஜை ஒன்றை முன்னரைக்கு கொண்டு வந்ததை, அச்சில் இருந்த பனிக்கட்டிகளை உடைத்து எழுப்பதை எல்லாம் எங்களால் கேட்க முடிந்தது. எங்கள் அப்பா அஞ்சு பானத்தை கொண்டு வரச் சொல்லி ஆணையிட்டார். எங்களுக்கு தெரிந்திருந்தது. கருகிய ரப்பர் போல வாடை வீசியதிலிருந்து எங்கள் அம்மா அடுப்படியில் நின்று உலர்ந்த முழு கணவாய் மீன்களை முக்கோண தலையிலிருந்த பின்னலாக இருந்த ஸ்பரிச கொம்புகள் வரை எரிகிற நெருப்பில் வாட்டுவதை அறிந்தோம். சிஓவும் நானும் ஒரு கதவை சிறு இடைவெளி தெரியும்படி திறந்து பார்த்தோம். அதற்கு பின்னே குனிந்து ஒளிந்தபடி எங்கள் அப்பாவும் அவர் நண்பர்களும் தரையில் அமர்ந்திருப்பதை எங்களால் பார்க்க முடிந்தது. அவ்வப்போது கதவை கடந்து போகும் எங்கள் அம்மாவின் பாவாடை ஒளியை மறைக்கும். எனக்கு உறக்க இன்னும் ஐஸ் அல்லது ஜானி வாக்கர் அல்லது பாட்டு வேண்டுமென குரல் கொடுத்து கொண்டிருக்கும் அந்த ஆண்கள் அதிபர்கள் போல தெரிந்தார்கள். அவர்கள் சும்மா பேசவில்லை, தீர்ப்புகளை வழங்கினார்கள். வெறுமனே சிரிக்கவில்லை, கர்ஜித்தார்கள். இரவு நீண்டு சென்றபோது சில அடிகளே தள்ளியிருந்த கழிப்பறைக்கு போகாமல் அங்கே இருந்த குடைச்செடி மீது நீண்டு வளைந்து விழுந்த தங்க நிற தாரைகளாக சிறுநீர் கழித்தார்கள். அந்த செடி என் அம்மா வளர்த்த செடி. ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா சிரமப்பட்டு எழுந்து நின்றார். எல்லாருடைய கவனத்தையும் தன்மீது திருப்பச் சொல்லி கேட்டார். பழக்கமான ஒரு பாவம் அவர் முகத்தில் வந்தது. முகம் ஈரமாக இருந்தது, கண்கள் பாதி மூடி இருந்தன. கனவில் இருப்பவராக தெரிந்தார். எங்களுக்கு அந்த பாவம் என்னவென்று தெரியும். இந்த மாதிரி அவர். ஆனால் அப்போது தன்னுடைய சுயமதிப்பில் ஓரிடத்தில் அவர் போய் சேர்ந்து விட்டார். அதிலிருந்து எதுவும் சீஹோ இல்லை, நானும் இல்லை, நாளைக்கு வரப்போகும் வருத்தப்படுதல்களும் இல்லை. அவரை மீட்க முடியாது என்று எங்களுக்கு தெரிந்தது. இப்போ இங்க பாருங்க எல்லாரும், அவர் ஆணையிட்டார். சீஹோவும் நானும் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டோம். இந்த கட்டத்தில் எங்கள் அப்பா எதையும் செய்யக்கூடியவர் ஆகிவிட்டார் என்று எங்களுக்கு தெரியும். எந்த பொருளையாவது பறித்தெடுத்து கொண்டு அதை ஒரு மைக்ரோஃபோன் போல பாவித்து அதற்குள் எஸ்டர்டே பாட்டை பாடுவார். ஐ ஆம் அ குட் மேன், அ குட் மேன் என்று இங்கிலீஷில் சொல்வார். முகத்தின் மீது கண்ணீர் வழிந்தோடும். படுக்கவிருக்கும் தடித்த மெத்தை விரிப்புகளை சமையலறை கத்தியால் கிழித்து அதில் ரகசியங்களை தேடுவார். மக்கா நீங்க என்றார் எங்கள் அப்பா பார்வையாளர்களை நோட்டம் விட்டபடி. உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஒன்னே ஒன்று. ஒரு ஆள் தான் காதலிக்கிற பெண்ணுக்கு ஒரு பரிசு வாங்குறான். அதனால் என்ன, அவள் அந்த பரிசை வாங்கிக்கிறாளா? அவளுக்கு அதோட அர்த்தம் புரியுதா? அவர் எங்கள் அம்மாவை பார்க்க திரும்பினார். என் அம்மா எங்கள் பார்வையில் அசைவில்லாத பாவாடையின் கரை மட்டுமே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை, அவள் அதை தள்ளி விடுறா, மறுக்கிறா. பணம் பணம் பணம். அவளால் யோசிக்க முடியறதெல்லாம் பணத்தை பற்றி தான். அவர் தன் தலையை சோகமாக ஆட்டினார். திடீரென்று அவருக்கு ஏதோ புது யோசனை தோன்றிவிட்டார் போல தெரிந்தது. எழுந்து ஓடினார். எங்கள் அம்மா ஒரு எட்டு முன்னோக்கி எடுத்து வைத்தார். வார்த்தைகள் இல்லாத இருவர் தள்ளுப்புள்ளுப்பட்ட ஒலிகள் கேட்டன. இருவர் எங்கள் அறைக்குள் அடுத்து இருந்த படுக்கையறில் நுழைந்தனர். இழுப்பறைகள் இழுக்கப்பட்டு மூடப்பட்டன. செருப்பு அணிந்த பாதங்கள் வழுக்கிய தரையில் திண்டாடியது கேட்டது. மூச்சு வாங்கிய சப்தம். எங்கள் அப்பா முன்னறையில் நுழைந்தார். கையில் ஏதோ இருந்தது, அந்த கருப்பு வெல்வெட் பெட்டி. எங்கள் அம்மா அறையை விட்டு அவர் பின்னே வந்தது தெரிந்தது. ஆனால் அவள் சிறிது தூரத்தில் நின்றாள். எங்கள் அப்பா அந்த பெட்டியிலிருந்து ஒரு வைர கம்மலை எடுத்ததை அந்த மனிதர்கள் பார்த்தார்கள். தேவிடியா பசங்களா, அவர் அறிவித்தார். பணத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அருகிலிருந்த ஒரு கண்ணாடி கோப்பையை எடுத்துக்கொண்டார். அதில் திரவம் இருந்தது. தன் வாயை விரிய திறந்தார். காது கம்மலை விழுங்குவது போல பாவித்தார். அவர் அப்படி செய்யக்கூடியவர்தான். அவர் செய்வார் என்று எங்களுக்கு தெரியும்.
முன்பொரு தடவை நானும் சீவோவும் சிகரெட்டின் நெருப்பு பற்றிய முனையை தன் வாய்க்குள் நுழைத்து அதை கழித்து விழுங்கியதை பார்த்திருக்கிறோம். ஸ்ப்ரூஸ் லேன் முகவரியில் இருந்த மஞ்சள் வீட்டை நாங்கள் படத்தில் பார்த்ததிலிருந்து அறிந்தோம். முகப்பில் காரை நிறுத்தி கொண்ட எங்கள் பெரியம்மா ஒரு ரிமோட் கருவியை கொண்டு கார் கராஜ் கதவை மேலே எழுந்து போக செய்தார். சீவோவும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். இருவருக்குமே அதிசயமாக இருந்த ஒன்றை பகிர்ந்து கொண்டதாக நாங்கள் ஒத்துக்கொண்டது அதுதான் அநேகமாக கடைசி தடவையாக இருக்கும். காரை பார்க் கியரில் போட்டுவிட்டு பெரியம்மா எங்களை நோக்கி திரும்பி இங்கிலீஷில் சொன்னார், வெல்கம் ஹோம். உங்களை சந்திக்க சூசி ரொம்பவே ஆசையா இருக்கா என்றார். காரின் ஹார்னை ஒருமுறை அழுத்தி ஒலிக்க செய்தார். எங்களை பார்த்து குறிப்பாக என்னை நோக்கி சிரித்தார். எனக்கும் சூசிக்குமான நட்பை பற்றிய வாக்குறுதியை நினைத்தேன். ஆனால் அதை பற்றி எனக்கு எச்சரிக்கை உணர்வு இருந்தது. என் பெரியம்மாவிடம் ஏதோ எனக்கு எச்சரிக்கை உணர்வை எழுப்பியது. அவர் என் அம்மாவை விட அழகு குறைவானவராக இருந்தாலும் அம்மாவை விட கூடுதலாக கவர்ச்சியானவராக தெரிந்தார். அந்த உதட்டு சாயம், கருப்பு கண்ணாடி, அந்நிய உச்சரிப்பு இருந்தாலும் சுலபமாக வாயில் புரண்ட இங்கிலீஷ் எல்லாமாக அவரை காட்டிய விதத்தில் அவருடைய நல்ல நோக்கங்கள் அத்தனை நம்பத்தக்கவை இல்லை என்பதாக உணர்த்தின. கராஜுக்கும் வீட்டுக்கும் இடையில் இருந்த வாயிலின் சட்டகத்தில் சூசி தோன்றினாள். அவள் அணிந்த டெனிம் ஓவராலின் ஒரு தோள்பட்டை அவிழ்ந்திருந்தது. அது வேண்டுமென்று செய்ததா? அவள் கையில் சுமந்திருந்த ஒரு பெரிய சாம்பல் நிற பிராணி ஒன்று வாயை திறந்து பற்களை காட்டியது. என் அம்மாவின் அச்சத்தை என்னால் உணர முடிந்தது. பூனை. சூசியா, வா வா, என் பெரியம்மா கூவினாள். சோயானுக்கும் சியோவுக்கும் ஹாய் சொல்லு. இது யாருன்னு உன் சொந்தக்காரங்களுக்கு சொல்லு. இது மௌஸ்கா என்றாள் சூசி. நின்ற இடத்திலே இருந்தபடி அவள் பூனையை பிடித்து கொண்டிருந்த விதம், நாங்கள் எங்கள் பெட்டிகளோடு மல்லு கட்டி காரின் பின்னால் இருந்து இறங்கி கொண்டிருந்ததையும் ஒவ்வொரு பையையும் தரையில் இழுத்து கொண்டு வந்ததையும் பார்த்து நின்ற விதம் அதெல்லாம் எங்களுக்கு தெரிவித்தது. எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த ஒன்றுதான், இது அவர்களுடைய வீடு, எங்களுடையதில்லை. பெரியம்மாவின் பின்னே போய் உள்ளே சென்றோம். சூசியின் சமையலறை காட்டப்பட்டது. சூசியின் பியானோ முன்னரையில் சூசியின் அறை, அதற்கு மேற்கு நாட்டின் வளம் இருந்தது. தரையில் தகடு பதித்த தரைக்கு பதில் தரை விரிப்பு பதிக்கப்பட்டிருந்தது. பட்டு பாய்க்கு பதில் மெத்தை இருந்தது. அலமாரி தட்டுகளில் இருந்த ஏகப்பட்ட பொருட்களை நான் ஒவ்வொன்றாக எடுத்து நோக்கி பரிசீலித்து கையாண்டு பார்க்க விரும்பினேன். மேஜை இழுப்பறைகளை திறந்து பார்க்க விரும்பினேன். அறைக்கு என்று ஒரு மனமும் இருந்தது. ஸ்ட்ராபெரி மிட்டாயும் பிளாஸ்டிக் பொம்மைகளின் தலைகளின் மனமும் கலந்த வாசனை. ஒரு விருந்து அறைக்குள் மேலும் போனோம். எங்களுக்கு மூத்த சகோதரர்களுடைய அறைகள் காட்டப்பட்டன. அவற்றில் நாங்கள் தங்குவதாக இருந்தது. இவை எனக்கு அத்தனை சுவாரஸ்யமாக படவில்லை. அந்த பையன்கள் கல்லூரிக்கு எடுத்து போகாத பல பொருட்கள் அங்கு நிறைந்திருந்தன. அவர்கள் அவற்றை வேண்டுமென்று எடுத்து போக திரும்பி வரப்போவதில்லை. புத்தக அலமாரிகளில் வருடாந்திர நிகழ்ச்சி புத்தகங்களும் கால்வினும் ஹாப்ஸும் புத்தகங்களின் தொகுப்புகளும் இருந்தன. அங்கு ஒரு இசைக்கருவியின் கருப்பு பெட்டியும் பேட்மிண்டன் ராக்கெட்டும் ஒரு துணி அலமாரியின் பின்புறம் இருந்தன. எங்கள் பெரியம்மா அம்மாவிடம் கொஞ்சம் சிறியதான அறையை எடுத்துக்கொள்ளும்படியும் சற்று பெரிய அறையை எங்கள் இருவருக்கும் கொடுக்கும்படியும் யோசனை சொன்னார். ஆனால் சீவோ தனக்கு தனியான ஒரு அறை வேண்டுமென்று உடனே சொன்னான். அவன் அதை சொன்னபோது அவனுடைய கையில் நன்றாக கிள்ளிவிட்டேன். ஆனால் அவன் சிறிதும் அசரவில்லை. அவனுக்கு தனக்கு ஒரு அறை கிட்டுமென்று தெரியும். எங்கள் அம்மா அவனுக்கு அதை கொடுத்து விடுவார். அதை அவர் கொடுத்தாலும் அவன் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுத்த போதும் அதை மன்னிப்பு கோரிக்கொண்டு தருவார். இன்னமும் கூடுதலாக கொடுக்க முடியாததற்கு அந்த வருத்தம். அது எல்லாமாக இல்லை என்று அவர் அவனிடம் அன்பு காட்டியது அந்த மாதிரிதான். அந்த தினத்தின் முடிவுக்குள் சீவோ எல்லா பொருட்களையும் இடம் மாற்றிவிட்டான். ஓர் ஓக் துணி அலமாரியை தனியாகவே நகர்த்தி வேறு இடத்தில் வைத்து விட்டான். ஆனால் நானும் அம்மாவும் அந்த நடு அறையில் இருந்த அத்தனை வருடங்களிலும் என் ஒன்றுவிட்ட சகோதரரின் ஸ்டார் வார்ஸ் சுவரொட்டியையோ அவனது கார்னகி மெலன் பல்கலையின் அடையாள கொடியையோ அகற்ற தயாராக இல்லை. அவ்வப்போது நானும் அவரும் அதே சர்ச்சையை தொடங்குவோம். யார் தரையில் படுத்து தூங்குவது, யார் கட்டிலில் படுக்கையில் தூங்குவது
என்ற சர்ச்சை அது. இருவரும் மற்றவரை சௌகரியமாக தூங்கச் சொல்லி வற்புறுத்துவோம். இருவருக்கும் சுயநலத்தோடு நடந்து கொள்ள தெரியாமல் இருந்தது. மாலை சாப்பாட்டு நேரத்தின் போது எங்கள் பெரியப்பா வீடு சேர்ந்தார். நான் சமையலறையில் உதவி செய்து கொண்டிருந்தேன். கராஜின் கதவு உருண்டெழுந்து சத்தம் கேட்டது. என் அம்மாவின் பாவனையில் உடனே ஒரு மாறுதலை என்னால் காண முடிந்தது. அதுவரை அவரும் பெரியம்மாவும் சுலபமான ஒத்துழைப்போடு வேலை செய்து கொண்டிருந்தனர். வெட்டுவது, அடுப்பில் உள்ளதை கலக்குவது, ஊற வைப்பது போன்றவற்றோடு மற்றவர் விட்டதை எடுத்து முடிப்பதையும் வெட்டும் பலகையிலோ அல்லது பழைய நினைவுகளை எடுத்து விவரிப்பதிலோ எதாகட்டும் செய்து கொண்டிருந்தனர். எனக்கு வியப்பூட்டும் வகையில் சாப்பாடு மரபு வழி கொரிய உணவாகவே இருந்தது. கடல் பாசியையும் ஷிட்டாகி காளானையும் சேர்த்து அவிக்கும் நீர் அடுப்பின் மீது மெல்ல கொதித்தது. வெட்டி எலும்புகளெல்லாம் நீக்கப்பட்ட முழு மட்டிவாய் மீன் காகிதத்துண்டால் ஒற்றி உலர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. சாமந்தி இலைகளுக்கு பதிலாக நீர்க்கீரை இருந்தது. அந்த சாப்பாட்டு வகையிலும் கந்தவர்க்கம் சேர்த்த மட்டிவாய் மீன் துவட்டல். அதன் தயாரிப்பு முறையிலும் ஏதோ சாதாரணமாகவும் நிம்மதி ஊட்டுவதாகவும் இருந்தது. எங்கள் பெரியம்மா ஒரு கட்டி டோஃபுவை கையாலேயே வெள்ளைகளாக்கியதிலோ அல்லது சர்க்கரையை போடுவதில் காட்டிய கட்டுப்பாடோ எங்கள் பாட்டியின் சாயலை காட்டின. எங்கள் பாட்டி சர்க்கரையை துச்சமாக பார்த்தவர். அதிகமாக இனிப்பு சேர்க்கப்பட்ட பண்டங்களின் சுவையில் ஏமாற்று வேலைதான் தெரிகிறது என்பார் அவர். ஆனால் கராஜின் ஒலியில் எங்கள் அம்மா அப்படியே நிறுத்தினார். கத்தியை கீழே வைத்தார். தன் ஆடையில் கைகளை துடைத்தார். சீவோவை அழைச்சிக்கிட்டு வா என்று ரகசிய குரலில் சொன்னார். அவன் முன்னரையில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். சீக்கிரம் வா என்றேன். எங்கள் பெரியப்பா கதவை திறந்தபோது நாங்கள் அதன் அருகே வரிசையில் இருந்தோம். அவரை கண்டதும் நாங்கள் இடுப்பு வரை குனிந்து வணக்கம் சொன்னோம். நல்லா இருக்கீங்களா? இந்த முறையான முகமனை எப்படி சுஷ்பமாகவும் விரும்பக்கூடியதாகவும் தெரிவிப்பது என்பது எல்லா கொரிய குழந்தைகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டியது எங்களுக்கும் தெரிந்திருந்தது. வந்துட்டீங்களா என்றார் பெரியப்பா. அவரும் கொரிய மொழியில்தான் கேட்டார். ஆனால் அவர் சொன்ன விதம் சாதாரண முறையில் இருந்தது. சரியாக சொன்னால் அது கேள்வி இல்லை, ஆனால் அது வரவேற்பும் இல்லை. தன் அலுவலக மேலங்கியை கழட்டி அதை நாற்காலியின் முதுகில் அவர் தொங்கவிட்ட பெரியப்பாவை நான் உற்று கவனித்தேன். அவர் உயரமாக இல்லை, ஒல்லியாகவும் இல்லை. அவர் அலுவலக மேலங்கி சாம்பல் கலந்த பழுப்போ அல்லது பழுப்பான சாம்பல் நிறமோ. எங்கள் பெரியம்மா அவருக்கு முறையான வரவேற்பை கொடுக்கவில்லை என்பதிலோ வேகமான ஹேய் வாங்க என்ற அடுப்படியிலிருந்து குரல் கொடுத்ததோடு சரி. சூசியை எங்கேயுமே காணோம் என்பதிலோ அவர் எந்த வியப்பையும் அல்லது குறையையும் காட்டவில்லை. சமையலறை கழுவும் தொட்டியிலேயே பாத்திரம் கழுவும் சோப்பை வைத்து கைகளை கழுவிக்கொண்டார். தன் பையில் வைத்திருந்த பழுப்பு துவாலையில் துடைத்து கொண்டார். அதை அவர் மதிய உணவிலிருந்து சேமித்து வைத்திருக்க வேண்டும். கழுவும் தொட்டி பக்கத்திலிருந்து திரும்பியவரின் முகத்தை நான் நன்றாக பார்க்க முடிந்தது. எங்களுக்கு ஒரு சலுகையை அளிப்பவரின் முகம் அது. ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறது அது என்று எனக்கு சொல்லி கொண்டேன். ஒரு உருளைக்கிழங்கு இன்னும் பெரியதோர் உருளைக்கிழங்கு போன்ற உடலின் மீது அமர்ந்திருந்தது. ஒரு உருளைக்கிழங்கு மேல் இன்னொரு உருளைக்கிழங்கு, மூக்கு கண்ணாடி அணியும் ஓர் உருளைக்கிழங்கு. அந்த பிம்பத்தை பிடித்து வைத்து கொண்டேன். அதில் எனக்கு ஆறுதல் தேடிக்கொண்டேன். எங்கள் பெரியப்பா சாப்பாட்டு நேரம் வரை காத்திருக்க முன்னரைக்கு போனார். சிஓ பார்த்து கொண்டிருந்த சிறுவர் நிகழ்ச்சிகளிலிருந்து மாலை செய்திகளுக்கு தொலைக்காட்சியின் சேனல் மாறிய ஒலி எங்களுக்கு கேட்டது. சாப்பாட்டு மேஜையில் ஏற்பாடு ஆனது. பெரியம்மா சூசியையும் பெரியப்பாவையும் அழைத்தார். அங்கு இன்னமும் சூடு குறையாமல் கொதிவந்து கொண்டிருந்த மட்டிவாய் மீன் துவட்டல் மண் பானையில் இருந்தது. தாமரைக்கிழங்கு ஊறுகாய், ஆவியில் வேக வைக்கப்பட்ட முட்டை பொரியல், தேனிலும் அரிசி ஒயினிலும் பூசப்பட்ட உலர்ந்த நெத்திலி மீன் குஞ்சுகள். அவை நாங்கள் கொரியாவிலிருந்து அனுப்பியவை. சூசிக்காக ஒரு நீல நிற பெட்டியிலிருந்து நூடில்களை எடுத்து பெரியம்மா சமைத்திருந்தார். அவை வெண்ணெயில் கலக்கிய மஞ்சள் நிறப்பொடி ஒன்றாலான கூட்டோடு சேர்க்கப்பட்டிருந்தன. என் அம்மா மற்றவர்களுக்கெல்லாம் சாப்பிடுவதை பார்த்திருந்தாரே தவிர தான் அதிகம் சாப்பிடவில்லை. சூசியின் சாப்பாட்டை அவ்வப்போது கவலையோடு பார்த்தார். ஒரு முறை சூசிக்கு அந்த நெத்திலி மீன்களை சுவைத்து பார்க்க வேண்டாமா என்று கேட்டும் பார்த்தார்.
முதல் தடவையாக சூசியிடம் நேராக அவர் சொன்னது அதாகத்தான் இருக்கும். சூசி தன் முகத்தில் அருவருப்பை காட்டினாள். என்னால் உடனே அவளுடைய நிலைக்கு ஆதரவாக உணர முடிந்தது. அந்த மீன்கள் வெட்டப்பட்ட நகத்துண்டுகள் போல இருந்தன. அவற்றின் கண்கள் மட்டும் உருக்குலையாமல் அப்படியே இருந்தன. நான் என் அம்மாவை பார்த்தேன். சாப்பிட பயன்படும் குச்சிகளை அம்மா கையில் எடுத்தபோது அவர் முகத்தில் ஒரு பய உணர்வு பரவி போயிற்று. ஒரு கணம் கழித்து நானும் அதை உணர்ந்தேன். என் கால்களிடையே கதகதப்பான தசை திரள் உரசி கொண்டு போயிற்று. அதைத் தொடர்ந்து அசையும் வாலின் தொழுகை, அது மௌஸ்கா சாப்பாட்டு மேஜையின் கீழே புகுந்து போய் கொண்டிருந்தது. எங்கள் பெரியப்பா இரவு சாப்பாட்டின் போது எதுவும் அதிகம் பேசவில்லை. நிறுத்தாமல் சாப்பிட்டபடி இருந்தார். மீன் எலும்புகளை தட்டின் பக்கத்தில் குவித்தபடி அவ்வப்போது தன் நெற்றியை தன் கைக்குட்டையால் ஒற்றியபடி இருந்தார். காரமா இருக்கா என்று கேட்டார் பெரியம்மா. காரம் அதிகமாயிடுதா என்று அவர் பதில் சொல்லும் முன்னரே இன்னொரு கேள்வியை போட்டார். அவர் முடித்ததும் கைக்குட்டையை பாதியாக முடித்தார். பிறகு இங்கிலீஷில் எங்களிடம் பேசினார். யுனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்டில் என்ஜினியரிங் மாணவராக நான் இருந்தபோது என்று துவங்கினார். அந்த காலத்தில் இங்கே அத்தனை கொரியர்கள் இருக்கலை. என் நிலைமை அத்தனை நல்லா இல்லை. அதனாலே நான் ஒரு இலக்கை தீர்மானம் பண்ணினேன். இங்கிலீஷ் கற்றுக்கிறதை ரொம்ப முக்கியமான வேலையாக வச்சுக்கிட்டேன். தினம் எனக்கு ஒரு புது பயிற்சியை நானே கொடுத்துப்பேன். பேங்க்குக்கு போய் ஒரு கணக்கு திறக்கணும்னு கேளு, 1-800 எண்ணை கூப்பிட்டு ஒரு புகார் கொடு, பால்டிமோர் சன் பேப்பரை தலையிலிருந்து வால் வரை படி. ஹாப்பி டேஸ் மாதிரி அமெரிக்க டிவி ஷோக்களை பார்த்தேன். தினம் காலை கண்ணாடியை பார்த்து உச்சரிப்பு கவிதை ஒன்றை ஒப்பிப்பேன். டு வேர்ட் ஃபார் வேர்ட் டு ரிவோர்ட். அவர் பேசும்போது அல்லது அவர் பேசியதின் பொருளினால் அவர் எப்படி மேரிலேண்ட் என்பதற்கு மெர்ரிலேண்ட் என்றும் இங்கிலீஷ் என்ற வார்த்தைக்கு 3 ஒலிப்புகளை கொடுத்தார் என்றும் கவனித்தேன். எங்கள் பெரியப்பாவின் இங்கிலீஷ் எடி மர்ஃபியின் இங்கிலீஷ் இல்லை என்று எனக்கு தெரிந்தது. பிறகு பெரியப்பா சிஓவையும் என்னையும் முறை போட்டு கொண்டு ஏதாவது சொல்ல சொன்னார். உறக்க சொல்ல வேண்டும். சிஓவும் நானும் எங்கள் தலையை தொங்க போட்டுக்கொண்டு மேஜையை உற்று பார்த்தோம். இது தாங்க முடியாததாக இருந்தது. சூசி பார்த்து கொண்டிருந்தாள் என்பது அதை மேலும் தாங்க முடியாததாக ஆக்கியது. ஹலோ, மை நேம் இஸ் அவர் சொல்லி கொடுத்தார். சொல்லி பாருங்க என்றார் பெரியம்மா. கிடுகிடுன்னு சொல்லுங்க என்றார் அம்மா. மேஜை அடியில் சிஓவின் காலை என் காலால் மிதித்தேன். அவன் சிரிக்கக்கூடாது என்ற வலுவான எச்சரிக்கை அது. ஹலோ, மை நேம் இஸ் சூயன். ஹலோ, மை நேம் இஸ் சிஓ. மோர் லவுடர் என்றார் பெரியப்பா. வித் கான்ஃபிடன்ஸ். ரோடர் கான்ஃபிடன்ஸ். திடீரென்று எங்கள் அப்பா பற்றிய நினைவு நான் எதிர்பார்க்காத போது எழுந்து என்னை பீடித்தது. அவரால் எப்படி எல்லா விதமான உச்சரிப்பு பாணிகளையும் காட்ட முடிந்தது? ஷிட், கேஷ் மற்றும் ஐ ஷுட் பி சோ லக்கி என்பது போன்ற எல்லா கொச்சைகளையும் பயன்படுத்த முடிந்தது. அதையும் அலட்சியமாகவும் செய்ய முடிந்தது. அவரை எங்கள் பெரியப்பாவோடு ஒப்பிட்டு மேலாக கருத முடிந்ததும் அவருடைய நினைவுக்கு நன்றியோடு இருக்க முடிந்ததும் ஆறுதல் தந்தன. ஆனால் உடனடியாகவே இவற்றை பின்தொடர்ந்து அந்த காலி அடுக்ககத்தில் என்ன ஆயிற்று என்பது புரிந்தவுடன் என் அப்பாவின் முகம் எப்படி இருந்திருக்கும் என்பதை என்னால் தெளிவாக காண முடிந்தது. எங்கள் பாட்டியின் வாயில் கதவை அடித்து அதை உலுக்குவதையும் வீட்டுக்குள் நுழைய இன்டர்காமை அழித்து கொண்டிருப்பதையும் என்னால் பார்க்க முடிந்தது. அது அந்த நன்றியோடு இருக்கும் உந்துதலை சிக்கலாக்கியது. என்னால் அதையெல்லாம் சரியாக பிரித்து முடிவேதும் எடுக்க முடியவில்லை. வார நாள் இரவுகளில் எங்கள் பெரியப்பா 6 மணி தாண்டி சிறிது நேரத்தில் வீட்டுக்கு வந்தார். இது ஒருபோதும் மாறியதில்லை. எங்கள் பெரியம்மா எத்தனைக்கு தோன்றியதையெல்லாம் செய்தாரோ அத்தனைக்கு அவருடைய கால அட்டவணை மாறாதிருந்தது. எங்கள் பெரியம்மா நேரத்தில் வந்து இரவு உணவை தயார் செய்ய துவங்கவில்லை என்றால் எங்கள் அம்மா சமையலறைக்கு மெல்ல போவார். உறைந்த அரிசி கேக்குகள் ஊற வைக்கப்பட்டிருக்கும். அவற்றுக்காக மாட்டு மாமிச குழம்பை கொதிக்க வைக்க தொடங்குவார். அல்லது நல்லெண்ணெயையும் தேனையும் கலந்து சோய் காடியோடு மணமாகும் பொருட்கள் சேர்த்து உப்பு கண்டம் தயாரிப்பார்.
சலவை துணிகள் எந்திரத்திலேயே விடப்பட்டிருந்ததால் எங்கள் அம்மா அவற்றை உலர்த்தும் எந்திரத்துக்கு மாற்றுவார். ஏற்கனவே உலர்த்தும் எந்திர துணிகளால் நிரம்பியிருந்தால் அவற்றை வெளியில் எடுத்துக்கொண்டு அங்கேயே தரையில் அமர்ந்து மடித்து அடுக்குவார். சில சமயம் நானும் உதவுவேன். அவர் முகத்தை அதிகம் பார்க்காமல் இருக்க முயல்வேன். அவர் சந்தோஷமாக இருந்தாரா இல்லை மகிழ்ச்சியற்று இருந்தாரா? அப்படி பார்த்தால் அவருக்கு சங்கடமாக இருக்கும் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. மாறாக அவருடைய கைகளை பார்ப்பேன். அவையும் மனநிலைகளை தெரிவித்தன. ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாத வேலை திறனை மட்டும், எதிர்பார்ப்புகள் இல்லாத நிலையை. மடியடுக்கு சூசியின் பளிரென்ற நிறத்தில் இருந்த குட்டையான மேலுடைகள், எங்கள் பெரியப்பாவின் பருத்தி உள்ளாடைகள். இரவு உணவு நேரத்தில் பெரியம்மா அநேக நாட்களில் வீட்டுக்கு வந்திருப்பார். சில நாட்களில் நாங்கள் உண்ண அமரும்போது அவசரமாக வீட்டுக்குள் நுழைவார். அவர் பலரை சந்திப்பதிலோ கடை கண்ணிகளுக்கு போவதிலோ சர்ச்சுக்காக நல்ல காரியங்கள் செய்வதிலோ ஈடுபட்டதால் அவருக்கு நிறைய வேலைகள் இருந்தன. அவர் தாமதமாக வந்த ஒவ்வொரு தடவையும் மேஜையில் முழு சாப்பாடு இருந்ததை பற்றி வியப்படைவதாகவோ கடமைப்பட்டவராகவோ ஆனதாகவோ காட்டிக்கொள்வார். எங்கள் அம்மா சூசிக்காக தனியாக ஏதும் சமைத்திருந்தால் சூசியை லேசாக கண்டிப்பார். பெரியப்பாவிடம் எல்லாமே மிகவும் சுவையாக இருந்ததில்லையா என்று கேட்பார். அவர் அதை சொல்லவே தேவை இருக்கவில்லை. எங்கள் அம்மாவின் சமையலை சாப்பிடும்போது அவருடைய உருளைக்கிழங்கு முகம் லேசாக வியர்த்ததை நாங்கள் பார்த்தோம். எப்போதும் ஒரு முக்கியமான பண்டம், ஒரு குழம்பு அல்லது கூட்டு, மேலும் வியஞ்சனங்களின் படையெடுப்பு, பூண்டையும் சிவப்பு மிளகாயையும் மேலும் நிறைய ஊறி புளிக்க வைக்கப்பட்டிருக்கும் ஜங்குகளையும் அம்மா அச்சமின்றி நிறைய பயன்படுத்தி இருப்பார். சாப்பாட்டுக்கு பிறகு பெரியம்மா பாத்திரங்களை கழுவுவதை தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவார். ஆனால் என் அம்மா சமையலறையில் இருந்து மேஜையை துடைத்து பண்டங்களை கலன்களில் எடுத்து வைக்கும் வேலையை செய்தபடி இருப்பார். பெரியப்பாவுக்கு பிடித்தமான கோப்பையையும் ஒரு ஸ்பூனையும் நினைவாக எடுத்து வைத்தது அம்மாதான், பெரியம்மா இல்லை. ஒவ்வொரு காலையும் பெரியப்பா குளியலையில் இருப்பதை நாங்கள் கேட்போம். அவர் ஒவ்வொரு மூக்கு துவாரத்தையும் பலமாக சிந்து மொழி கேட்கும். பிறகு சமையலறையிலிருந்து ஒரு கண்ணாடி கோப்பை தண்ணீரில் கிணுகிணுக்கும் கரண்டி ஒலி கேட்கும். அவர் மெட்டமியூசில் என்ற ஒரு ஆரஞ்சு பொடியை கலந்து அருந்துவார். உடல் என்ற சொல்லை அருவருப்போடும் ஈர்ப்போடும் நான் நினைப்பேன். இன்னொரு புது நாள். செப்டம்பரில் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக துவங்கினோம். கானஸ்டோகா வாலி ஜூனியர் ஹைஸ்கூல். கோடைக்காலம் பூராவும் நான் அறியும் ஆர்வமும் கவலையும் கொண்டிருந்தேன். சிஓ தனக்கு இரண்டும் இல்லை என்று சொல்லி கொண்டான். எங்கள் பெரியம்மா ஒருமுறை காரோட்டி கொண்டு போய் அதை காட்டினார். ஒரு சிவப்பு செங்கல் கட்டடம், உயர்ந்த கம்பத்தில் பெரிய அமெரிக்க கொடி, வேலி ஏதும் இல்லாது அண்மையில் இருந்த சோழ கொல்லைகள் வரை நீண்ட பல ஏக்கர்களான புல்வெளி. நம் காலணிகளின் அடியில் ஒட்டிக்கொள்ளும் கனடா வார்த்தைகளின் கழிவுகள். இதுதான் அமெரிக்க பள்ளிக்கூடமா என்று நான் நினைத்தேன். எங்களுக்கு வழக்கத்தில் தெரிந்திருந்தது, பள்ளியில் தூசி படிந்த முன்புற வெளியில் சீருடை சோதனைக்காக வரிசைகளில் நின்றுவிட்டு மெகஃபோனில் கத்தலாக கொடுக்கப்படும் கட்டளைகளுக்காக காத்திருப்போம். அதிலிருந்து இது எத்தனை வித்தியாசமாக இருந்தது! இதற்குள் எங்களின் ஒன்றுவிட்ட சகோதரியோடு எங்கள் உறவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி எனக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போயிருந்தது. அவள் கோடை காலத்தின் பெரும் பகுதியில் கண்ணிலேயே படாமல் கழித்திருந்தாள். அவளுடைய தோழிகளின் அம்மாக்கள் ஓட்டி வந்த கார்களுக்குள் நுழைவாள். மோஸ்காவை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் போய் கதவை சாத்தி கொள்வாள். பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கூடங்களில் கடக்கும்போது ஒரு சிறு கையசைப்போடு கடப்போம். மற்றபடி அவள் தன் தோழிகளுடன் இருந்தாள். நான் தனியாக இருந்து கொண்டேன். எனக்கு இது ஒத்து வந்தது. நான் இதை விரும்பினேன் என்று எனக்கே சொல்லிக் கொண்டேன். இதுதான் என் ரகசியம். நாம் கவனித்து பார்க்கிறவர்களாக இருந்தால் தனித்திருப்பதாக உணர மாட்டோம். நம் கவனிப்புகளில் நமக்கென்று ஒரு சிறு கூட்டை கட்டி கொள்ளலாம். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொள்ளலாம். அவர்கள் கவனிக்காதவற்றை நாம் கவனிக்கலாம். அந்த வருடம் பூராவும் சூசியும் அவளுடைய தோழிகளும் தவிர்க்க முடியாமல் தார்பூசப்பட்ட சாலையை கடந்து தூரத்தில் மறுபுறத்தில் இருந்த பையன்களை நோக்கி செல்வது துவங்குவதை பார்த்திருந்தேன். என் புத்தக வாசிப்பிலிருந்து இது எதற்காக என்பதை நான் அறிந்திருந்தேன்.
சூசி எதையும் இகழ்ச்சியின் சக்தியோடோ அல்லது சுயநம்பிக்கையின் சக்தியோடோ செய்கிறாள் என்று கவனித்திருந்தேன். அவளும் என் பெரியம்மாவும் எப்போதும் சண்டை போட்டார்கள். சில சமயங்களில் உரத்துவிட்ட குரல்களுக்கு அடுத்து எழும் ஆழ்ந்த மௌனமும் அரைந்து சாத்தப்படும் அரை கதவுகளும் கொணரும் எல்லாம் ஸ்தம்பித்த நிலையில் இருக்கும் வீட்டுக்குள்ளே நடந்து போவேன். நடுநிலையில் குளிர்ச்சியாக இருக்கும் என் கையால் பல பொருட்களை தொடுவேன். ஒரு படத்தின் சட்டம், பியானோ, மாடிப்படிகளின் கைப்பிடிகள், நீண்ட இருண்ட நடைவழியே நடந்து போவேன். அப்போது எனக்கு சொல்லிக் கொள்வேன், எனக்கு எந்த ஆசைகளும் இல்லை, ஆசைகள் இல்லை, ஆசைகள் இல்லை. அதை நம்பவும் செய்தேன். அந்த வருடம் நான் கவனித்த இன்னொன்று, சூசியின் உடலை அது எப்படி மாறிக்கொண்டு வந்தது என்பதே. என் அம்மாவுக்கு துவைத்த துணிகளை மடிக்க நான் உதவி செய்த போது நாங்கள் என் பெரியம்மாவின் மார்க்கச்சைகளையும் சாட்டின் துணியில் பதிக்கப்பட்ட நுரைப்பஞ்சு திண்டுகளால் கம்பீரமாக இருப்பன அவை. மேலும் சூசியின் மார்க்கச்சைகளையும் மடிப்போம். அவளுடையன வெள்ளை பருத்தி துணியில் மையத்தில் ஒரு இளஞ்சிவப்பு ரோஜா முட்டு உருவோடு காணப்படும். என் அம்மாவின் மார்க்கச்சைகள் அவலமாகவும் உரிச்சிதைந்தும் காணப்படும். அவர் அவற்றை வெகு வேகமாக மடித்து ஒரு சுமை சட்டைகளுக்கடியில் கண்ணுக்கு தெரியாமல் புதைப்பார். என்னை பொறுத்தவரை எனக்கு இன்னும் பல வருடங்களுக்கு அவை தேவைப்படும் சாத்தியப்பாடே இருக்கவில்லை. 2 வருடங்கள் கழித்து பள்ளி இறுதி வருடத்துக்கு முந்தைய வருடம் முடியவிருக்கையில் நான் திடீரென்று வெகு வேகமாக வளர்ந்தேன். 6 மாதங்களில் 6 அங்குலம் உயர்ந்தேன். என் கண் பார்வை மோசமாகியது. என் கணுக்கால்கள் நொடிக்கத் தொடங்கின. சில சமயம் பள்ளி வகுப்பு நேரங்களில் என் மார்பகங்களில் குத்தும் வலியை தாங்க முடியாமல் பாடப்புத்தகத்தை இறுக அணைத்து பிடிப்பேன். ஆனால் அப்போது நாங்கள் சுசியின் வீட்டில் வசிக்கவில்லை. சிஓவை பொறுத்தவரை அவன் இன்னும் துவக்க பள்ளியில்தான் படித்தான் என்ற போதும் அவன் என்ன செய்வான் என்று எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. கொரியாவில் அவன் செய்ததைப் போலவே பள்ளியின் மைதானத்தில் அவனுக்கென்று ஒரு மூலையை பிடித்து கொண்டிருப்பான். மற்ற பையன்கள் அவனை நோக்கி வருவார்கள். அவனை சுற்றி நின்று அவன் என்ன வாங்குகிறான், விற்கிறான் என்று பார்க்க வந்திருக்கும் அவர்கள் வியாபார வட்டம் ஒன்றை உருவாக்குவார்கள். மற்ற பையன்கள் இழுத்து தள்ளி உற்சாக கிளறியில் இருக்கக்கூடும். ஆனால் சிஓ எந்த உணர்ச்சியையும் காட்ட மாட்டான். அவன் அறையில் கள்ளத்தனமாக நோட்டம் விட்டதில் அவனுடைய துணி அலமாரியில் அவன் என்ன வைத்திருந்தான் என்று எனக்கு தெரிந்திருந்தது. அடித்து ஒட்டும் கைவளைகள், மிட்டாய், சிகரெட்டுகள், நிண்டெண்டோ விளையாட்டு கார்ட்ரிட்ஜுகள், விற்று வாங்கப்படும் விளையாட்டுக்காரர்களின் உருவப்படங்கள் கொண்ட அட்டைகள். அவன் சேகரித்த பொருட்களை வைத்து அவன் விளையாடி நான் பார்த்ததே இல்லை. அவை புதிதாக இருந்தால் அவற்றில் அசல் பேக்கேஜிலேயே அப்படியே வைத்திருப்பான். நாங்கள் கொரியாவிலிருந்து வந்து சில மாதங்கள் ஆன பிறகு ஒரு இரவில் என் அம்மாவும் நானும் தரையில் விரிப்புகளை விரித்து கொண்டிருந்த போது என் பெரிய எங்கள் அறைக்குள் வந்தார். டொக் டொக் என்றார். ஆனால் அவர் ஏற்கனவே அறைக்குள் வந்திருந்தார். தலையில் முடியை கட்ட துண்டு ஒன்றை பட்டியாக கட்டியிருந்தார். தோலில் பூசப்பட்ட குழைவால் முகம் வழுவழுப்பாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. அவர் விரிப்புகளை தாண்டி எட்டு வைத்து மெத்தையின் ஓரத்தில் அமர்ந்தார். ஓகே என்று இங்கிலீஷில் சொன்னவர் கொரிய மொழிக்கு மாறிக்கொண்டார். ஒரு வேலை தேடிக்கணும், நீ சொன்னது உனக்கு நினைவிருக்கா என்றார். நான் அப்படி சொன்னேனா? படுக்கையை ஒழுங்காக வைப்பதை தொடர்ந்து செய்தபடி என் அம்மா கேட்டார். அது பெரியம்மாவிடம் அவர் வழக்கமாக காட்டுகிற பாவனையாகி இருந்தது. மிகச் சரியாக பார்த்தால் மரியாதை குறைவென்று இல்லை, ஆனால் ஒத்துப்போவதாகவும் இல்லை. இது என் பெரியம்மாவை உரையாடலை லேசான போக்கும் போலித்தனமான உற்சாகமும் கொண்டதாக வைத்திருக்கும்படி ஆக்கியது. ஆமாம், நீ சொன்னே, அதனால சரியா? சூசியோட அப்பா ஒரு யோசனை செய்திருக்கார். சூசியோட அப்பாவா? அவர் யாரு என்றால் என் அம்மா கொஞ்சம் வக்கிரமாக. அந்த மாதிரி ஒரு துடிப்பு என் அம்மாவிடமிருந்து வந்தது எனக்கு பிடித்திருந்தது. சூசியோட அப்பாங்கிறது எனக்குமே வினோதமாகத்தான் இருந்தது. அந்த மாதிரி தோழிகள் தான் தங்கள் கணவர்களை சுட்டுவார்கள், சகோதரிகள் செய்வதில்லை. ஓ,
நான் யாரை சொல்றேன்னு உனக்கு தெரியும். எங்கள் பெரியம்மா சிரித்தார். அக்காவின் கணவரை குறிக்கும் சரியான சொல்லுக்கு மாறினார். அன்பு என்றார். என் அம்மா சிரிக்கவில்லை. அந்த நபர் என்ன வேலையை யோசித்திருக்கிறார்? இப்ப நான் சொல்றத கேளு என்றார் என் பெரியம்மா. அவர் நினைச்சார், நாங்க நினைச்சோம். ஒரு ஆஃபீஸ் வேலை உனக்கு ரொம்ப பாரமாக இருக்கும்னு ஃபோன் அழைப்புகளுக்கு பதில் சொல்கிறது, செய்திகளை எழுதி வைக்கிறது. என்னோட இங்கிலீஷ் மோசமாக இருக்கிறதாலையா? ஓ, என்னோடதும் அப்படித்தான் என்றார் பெரியம்மா ஆர்வத்தோடு. நான் எதை ரொம்ப வெறுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு கூட ஃபோனில் அழைப்பு வர்றதே எடுக்கிறதைத்தான். கூப்பிடுறவர் அத்தனை இங்கிலீஷ் வார்த்தைகளையும் பேச ஆரம்பிக்கிற போது அதுக்கெல்லாம் முன்பக்கமோ பின்பக்கமோ எதுவும் இல்லைன்னு தோணும். எனக்கு என்ன மாதிரி வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்காது என்றார் என் அம்மா. என் பெரியம்மா தீவிரமானார். உனக்கு தெரியும் இல்லையா, அன்பு ஒரு ஆஃபீஸில் மேனேஜர். இந்த ஆஃபீஸ்கள் அதுகளில் நிறைய இடங்களுக்கு ஒப்பந்தத்திலேயே இருக்குது. நிர்வாகம்தான் சுத்தம் பண்ணுற வேலையை செய்யணும்னு ஒப்பந்தத்திலேயே இருக்குது. அவர் பேசியது வேறு யாரோ போல இருந்தது. எங்கள் பெரியப்பாவை போல பேசினார். பாத்ரூம், அப்புறம் எல்லோரும் புழங்குற இடம், இப்படி நிஜத்தில் அழுக்கு ரொம்பவே இருக்கிற வேலையை சுத்தம் செய்கிற ஒரு கம்பெனிக்காரங்க தான் செய்வாங்க. நீ வந்து வேக்குவம் பண்ணுறது, தூசி தட்டுறது, குப்பை குழியை காலி செய்கிறது, இந்த மாதிரி சுலபமான வேலைக்குத்தான் பொறுப்பாக இருக்கணும். அவர் என் அம்மாவை பார்த்தார். எப்படியும் அதுக்கெல்லாம் கூட அவருக்கு வழக்கமாக செய்கிற ஒரு ஆள் உண்டு, ஒரு வியட்நாம்கார பொண்ணு. ஆனால் நீ வேலை தேடணும்னு சொன்னே, அதனாலே. ஆனால் என்ன செய்யறதுங்கிறது முழுக்க உன் கையில் தான் இருக்குது. அதற்கு பிறகு என் அம்மா ஒரு விரிப்பை மடையல் என்று உதறி விரித்தார். அது சரியாக இடத்தில் படருவதை நாங்கள் எல்லோரும் பார்த்திருந்தோம். தலையணையை இடத்தில் வைத்து அதை சமன் செய்தார். இதை அவள் ஒருபோதும் செய்ததில்லை. அவருடைய கைகளின் மென்மையான அசைவுகளை நாங்கள் எல்லாம் கவனித்தபடி இருந்தோம். பிறகு போர்வையை அவர் பேய்த்தார். அதை மறுபடி பாதியாக மடித்தார். என்ன தெரியுமா என்றார் பெரியம்மா. கொஞ்ச நேரம் கழிந்த பின், இதை நாம் விட்டுடலாம். நான் இதை நிச்சயமாக செஞ்சுதான் ஆகணும் என்றார் என் அம்மா. என்னது, நீயே இப்படி பேசுகிறே? ப்ளீஸ் அப்படியே இதை மறந்துடு. நான் இதை நிச்சயமாக செஞ்சுதான் ஆகணும். எங்கள் பெரியம்மா குழம்பினார் போலவோ அல்லது புண்பட்ட மாதிரியோ தென்பட்டார். திடீரென்று அவர் அழத் தொடங்கினார். நீ என்ன செய்தே ஆகணும்னு யோசிக்காதே. நீ என்ன செய்ய விரும்புகிறேங்கிறத பற்றி யோசி. நான் உனக்கு உதவத்தான் முயற்சி பண்ணுறேன். எனக்கு என்ன வேணுமோவா கேட்ட என் அம்மா கடைசியில் பெரியம்மாவை பார்த்தார். அப்போது அவர் நான் எதிர்பார்க்காத ஒன்றை செய்தார். கொஞ்சம் சிரித்தார். அவர்கிட்ட சொல்லு, நான் அதை செய்கிறேன்னு. மேலே நான் வேலை செய்ய ஆரம்பித்ததும் உனக்கு கொஞ்சம் வாடகை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏதாவது பைத்தியம் மாதிரி சொல்லாதே என்று திட்டினார் என் பெரியம்மா. நாங்கள் அதை ஒரு நாளும் வாங்கிக்க மாட்டோம். ஆனாலும் அவர் ஆறுதலாக உணர்ந்தார் என்று தோன்றியது. இன்னொரு நாள் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். ஓ, இன்னொன்று, அவர் உனக்கு பணமாக கொடுக்கறதா சொன்னார். அதனாலே இது கையில் பணமாக இருக்கும். படுக்கையிலிருந்து விசுக்கென்று எழுந்த அவர் அப்போதுதான் முதல் தடவையாக என்னை கவனித்தார். சோயன், நைட் நைட் என்று இங்கிலீஷில் சொன்னபடி என் முன்னெற்றியை தொட்டார். அப்போது என் பெரியம்மாவை பற்றி எனக்கு ஏதோ புரிந்தது போல நான் உணர்ந்தேன். இயற்கையாக அவர் தாராள குணமுடையவர். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தவே அவர் விரும்புகிறார். சுற்றத்தாருக்கு பொருட்களை கொடுக்க அவர் விரும்புகிறார். அதே நேரம் அவர் கவனமில்லாமல் செயல்படுகிறவரும் கூட. பிறர் உணர்வுகளை பற்றி பொருட்படுத்த தெரியாதவர், மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறனற்றவர். உண்மையாக சொன்னால் இவரிடம் பணம் இருக்கிறது, என் அப்பாவிடம் பணம் இல்லை என்ற வேறுபாட்டை தவிர பெரியம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. புதன்கிழமைகள், வியாழக்கிழமைகள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தான்
என் அம்மா வெளியே புறப்பட்டு போக வேண்டிய நாட்கள். சில சமயம் என் பெரியம்மா அவரை ஓட்டிச் செல்வார். அல்லது சில சமயங்களில் சூசுக்கு ஏதாவது பாட நேரமோ அல்லது நிகழ்ச்சியோ இருந்தால் என் பெரியப்பா அவரை காரில் ஏற்றி செல்வார். இதுதான் அடிக்கடி நேர்ந்தது என்பதால் இதுவே ஒரு வழக்கமான பாணியாகி விட்டிருந்தது. சுத்திகரிப்பு நாட்களில் என் பெரியப்பா வேலையிலிருந்து மாலை வீடு திரும்புவார். தன் இரவு உணவை வேகமாக சாப்பிடுவார். பின் என் அம்மாவோடு அலுவலகத்துக்கு திரும்புவார். அங்கே அம்மா தன் வேலைகளை முடிக்கும் வரை காத்திருப்பார். இது எனக்கு விசித்திரமாக இருந்தது. அவரோ எதிலும் நட்டனைக்காரர். அநேகமாக எதையும், குறிப்பாக அவரது அன்றாட வழக்கங்களில் முறைப்படி செய்ய வேண்டுபவர். அந்த குறுகிய தூர கார் பயணத்தில் அவர் ஏன் உடனே திரும்பி வந்துவிட்டு பிறகு திரும்ப போய் அம்மாவை அழைத்து வரவில்லை? அல்லது எங்கள் பெரியம்மா பெரும்பாலும் அவ்வளவு நேரம் கழிந்த பிறகு திரும்பி வந்து வீட்டில்தான் இருப்பார். அவரேன் போய் அழைத்து வரவில்லை? இந்த ஏற்பாட்டில் ஏதும் விசித்திரமாக இருப்பதாக பெரியம்மாவுக்கு தெரியவில்லை போல் இருந்தது. அவர் தன் முகத்தில் பனிக்குழவை பூசிய முகம் மின்ன இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருப்பார். தூங்க போக விரும்பினால் சமையல் அடுப்பின் விளக்கை மட்டும் எரிய விட்டு போவார். அப்போது என் அம்மா அலுவலகத்தில் நாற்காலிகளை சுற்றி வேக்யூம் கிளீனரால் சுத்தம் செய்த போதும், ஜன்னல் திரைகளை தூசி தட்டிய போதும் என் பெரியப்பா என்ன செய்து கொண்டிருப்பார் என்று என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. அவர் கண்காணித்தபடி இருப்பாரா? எங்கெல்லாம் அம்மா சுத்தம் செய்ய தவறினாலோ அதை சுட்டி காட்டுவாரா? கனமான மரக்கலன்களை, பொருட்களை நகர்த்த உதவுவாரா? குப்பை கூடங்களை ஓரிடத்தில் சேர்த்து அதையெல்லாம் பின்புறத்தில் இருந்த பெரும் குப்பை கங்காளத்தில் கொண்டு போய் போட உதவுவாரா? அல்லது என்ன? ஏதோ காரணத்தால் சுசியையும் கிழத்து சிரிக்கும் அவளது தோழிகளையும் பற்றி நினைத்தேன். தார்ச்சாலையை மெதுவாக நடந்து கடக்கும் அவர்கள், மோதலை குறிக்கும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு கோட்டின் விளிம்பை நெருங்கும் அவர்களை. ஆனால் என் அம்மாவிடமோ பெரியப்பாவிடமோ அப்படி எதிரெதிராக நிற்கும் வாய்ப்பை நான் காணவில்லை. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மற்றவரின் இருப்பை கண்டுகொள்வது கூட நடக்க வாய்ப்பில்லை என்று என் நினைப்பு. எங்கள் பெரியப்பா சாப்பாட்டு மேஜையில் அமரும்போது எப்போதோ ஒரு தடவை ஏதாவது இல்லாத ஒன்றை கேட்டு குரல் எழுப்புவார். ஒரு தேக்கரண்டியோ அல்லது சிவப்பு மிளகாய் துவையலோ. சாப்பிடும்போது அவர் நிறுத்துவதே அபூர்வம். எனவே யார் அவர் கேட்டதை கொணர்ந்தார்? எங்கள் பெரியம்மாவா, என் அம்மாவா, இல்லை நானா என்று தலை நிமிர்ந்து கூட அவர் பார்த்ததில்லை. இரவில் எங்கள் படுக்கையறை கதவை சிறிது திறந்து வைத்திருப்பேன். அம்மா திரும்பி வருவதை நான் கேட்பதற்காக. கராஜின் கதவு உருண்டு மேலே போகும் சப்தம் கேட்பதற்காக. சமையலறை மேடையில் சாவிகள் வைக்கப்படும் ஒலிக்காக. முன்னறையில் எங்கள் பெரியப்பா தொலைக்காட்சியை முடுக்கி விடுவார். பார்வையாளர் சிரிப்பொலிகளின் சத்தம் உள்ள ஏதோ காட்சி. அப்போது என் அம்மா சமையலறையில் இருக்கிறார். தன் இரவு உணவை குனிந்து சாப்பிடுகிறார் என்று எனக்கு தெரியும். அநேகமான ஒரு கிண்ணத்தில் இனிப்பான தானிய வறுவல்களை சாப்பிடுவார். ஒரு நாற்காலியின் முனையில் அமர்ந்திருப்பார். சமைப்பதற்கான அடுப்பில் மேலே உள்ள விளக்கின் ஒளியின், முன்னடியின் ஒளியின் ஓரங்களில் இருந்து உண்பார். தனக்கென்று விளக்கை போட்டு கொள்ள மாட்டார். முடித்த பிறகு கிண்ணத்தையும் தேக்கரண்டிகளையும் கழுவு தொட்டியில் அலம்பிவிட்டு அவற்றை உலர வைக்க இருக்கும் கூடையில் வைப்பார். பிறகு அவர் எங்கள் அறைக்குள் நுழையும் போது மங்கிய ஒளியில் சத்தமில்லாமல் நடந்து வருகையில் நான் கண்களை திறக்க மாட்டேன். தன் உறுப்புகளை கழற்றிவிட்டு இரவு ஆடையில் அவர் நுழையும் போது அவரை பார்த்திருக்க மாட்டேன். என் கட்டிலில் இருந்த இருவருக்கான படுக்கைக்கு அருகே தரையில் விரிக்கப்பட்ட மெத்தையில் அவர் படுக்கும்போது திரும்பி கீழே படுத்திருக்கும் அவரை பார்க்க மாட்டேன். அல்லது அப்படி திரும்பி இருட்டில் கீழே விரிப்புக்குள் அவர் உருவாக்கிய வடிவத்தை பார்த்தாலும் அதை சப்தமின்றி மௌனமாக செய்வேன். அவர் அழுவதை கவனமாக கேட்பேன். அந்த அழுகைக்கு மென்மையான தண்ணீர் ஊறிய கிட்டத்தட்ட மனநிறைவளிக்கும் ஒலி இருக்கும். ஏதோ அவர் ரகசியமாக சாப்பிடுகிறார் என்பது போல. அப்போது எங்கள் பெரியப்பா தன்னுடைய சாப்பாட்டு தட்டின் மீது தன்னுடைய உருட்டப்பட்ட கைத்துவாலையை போட்டுவிட்டு மேஜையிலிருந்து எழுந்து என் அம்மாவிடம் சொல்வதை, நாம் போலாமா? அந்த கணத்தை மனத்தில் உருவாக்குவேன். அந்த கராஜின் ஒரு மூலையில்
அவள் வைத்திருந்த சுத்திகரிப்புக்கான பொருட்கள் இருந்த அந்த வாளியை, கவனிக்கத்தக்கதாக இல்லாத அவருடைய தலையின் உருளைக்கிழங்கு போன்ற வடிவை, அவள் முழங்காலிட்டு தரையில் கை ஊன்றி மேஜைகளின் அடியில் மின்சாரத்தை பெற உதவும் பிளக் பாயிண்டை தேடுவதை சித்தரித்து பார்ப்பேன். ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் என் பெரியம்மா எப்படி தன் சொந்த கணக்கிலிருந்து மோனே இல்லை ரெனுவாவின் ஓவியங்கள் பின்னணியாக இருக்கும் காசோலையில் $585 என்று ஒரு தொகையை எழுதுவார் என்பதை யோசிப்பேன். எனக்கு அது தெரிந்திருந்தது. ஏனெனில் என் அம்மா தன் வங்கி கணக்கில் அந்த காசோலைகளை செலுத்த நான் உதவினேன். அப்போது என்னால் விளக்க முடியாத எதையோ நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தேன். சொந்த கணக்கிற்கு எழுதப்பட்ட காசோலையின் நுட்பம் பற்றி என் அம்மா ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார் என்ற போதும் அது எங்கள் பெரியம்மா என் அம்மாவிற்கு செய்த உபகாரம் போல தோற்றம் தரும். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.